4ஆம் கிளாஸ் கணக்கை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் எப்படி பயாஸ் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் மார்க்கெட் எகெயின்ஸ்ட் போக மாட்டீங்க இது தெரிஞ்சுட்டு அப்படின்னாக்கா. ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பொசிஷன் எடுக்காத வரைக்கும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. பொசிஷன் எடுத்த உடனே மனசு அலப்பாயும். பெரிய ஆட்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்க, எங்கே சிக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க எப்படி எக்ஸிட் ரூட் கொடுத்துருப்பாங்க, இதை பார்க்க வேண்டியதான் நம்ம வேலை. இந்த ஏடிபி மைனஸ் எல்டிபி லாஜிக்கு பெரிய ஆட்கள் மார்டிங்கேல் எங்கே பண்ணுறாங்க. மார்டிங்கேல் அப்படின்னாக்கா ஹாய் ஜெபு நேயர்களுக்கு வணக்கம். நான் குரு தி ஆல்கெமிஸ்ட். இன்னைக்கு 4ஆம் கிளாஸ் கணக்கு வச்சு ஒரு மார்க்கெட்டில் எப்படி பயாஸ் கிரியேட் பண்ணி ப்ராஃபிட்டபுளாக ட்ரேட் பண்ணது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் எப்பயுமே சொல்லுவேன், டேட்டா தான் கீ. சார்ட்டை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க தோக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. டேட்டாவை வச்சு ட்ரேட் பண்ணிங்கனாக்கா ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், ஸ்கேலபிளாக இருக்கும். டேட்டா அப்படின்னா மக்கள் பயப்படுவாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரோஸ் இருக்குது, இது எப்படி டீகோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் இருக்கும். 4ஆம் கிளாஸில் உங்களுக்கு அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி தருவாங்க. 5ஆம் கிளாஸில் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் சொல்லி தருவாங்க. ஸோ 4ஆம் கிளாஸ் கணக்கை வச்சுக்கிட்டு மார்க்கெட்டில் எப்படி பயாஸ் கிரியேட் பண்ணுறது. நீங்கள் மார்க்கெட் எகெயின்ஸ்ட் போக மாட்டீங்க இது தெரிஞ்சுட்டு அப்படின்னாக்கா. மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்ட் போகலை அப்படின்னாலே தோக்க மாட்டீங்க, தோக்கலை அப்படின்னாலே ஜெயிச்சிருவீங்க இல்லையா. ஸோ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும் இல்லையா. இதில் நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு காலம் கிரியேட் பண்ணுறேன். இந்த காலம் தான் இந்த 4ஆம் கிளாஸ் கணக்கு அடிஷன் சப்ஸ்ட்ராக்ஷன். இந்த ஃபார்முலா என்னன்னாக்கா ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன். இந்த ரூல் ஒரு நோட் புக் எடுத்து எழுதிங்க. 2 சினாரியோ தான். இந்த சினாரியோ மீன் ரிவர்ஷனுக்காக சினாரியோ. ஓகே, when the price is below ATP minus LTP value of ITM option is less than ATP minus LTP value of ATM option. இது நடந்ததுன்னா கீழே விழுந்த ஆப்ஷன் மேலே போக ஆரம்பிச்சிடும். அது கால் ஆப்ஷனாகவும் இருக்கலாம், புட் ஆப்ஷனாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 25,000 கால் ஏடிஎம் ஆப்ஷன், 24,500 கால் ஐடிஎம் ஆப்ஷன். இப்போ 25,000 காலில் ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ 50 ரூபா இருக்குன்னு வச்சுங்களேன். 24,500 காலோட ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ 49 ரூபா 48 ரூபா ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு பயாஸ் பாசிட்டிவ். மார்க்கெட்டு மேலே போக ஆரம்பிச்சிடும், கால் ஆப்ஷன் மேலே போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஃபஸ்ட்டு பயாஸ் தான், என்ட்ரிக்கான ட்ரிகர் கிடையாது. ஸோ இது நடந்த உடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரிகர் வந்துடும். ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் இஸ் லெஸ் தேன் ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஏடிஎம் ஆப்ஷன். இந்த ட்ரிகர் டிக் வந்துடும். இது நடந்த உடனே செகண்ட் ட்ரிகர், ட்ரிகர் 2, ஃபியூச்சரில் SMA 5 கிரேட்டர் தென் SMA 8 இது நடந்துச்சா. ஸோ இது செகண்ட் ட்ரிகர் கன்ஃபர்மேஷன். இது நடந்தோடனே ட்ரேட் எடுக்க மாட்டேன். தேர்ட் ட்ரிகர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறதா. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாகிறது என்ன கீ அப்படின்னாக்கா, சரி நீங்கள் வந்து செக் இன் மணி ஃப்ளோ அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் பார்த்துருப்பீங்க. இந்த செக் இன் மணி ஃப்ளோ என்ன சொல்லும் அப்படின்னாக்கா, சரி நான் வந்து ஒரு 100 ஷேர் ஐடிசி வாங்குறேன், 300 ரூபா இருக்கான். ஓகே, 100 × 300 போட்டிங்கன்னா ஒரு 30,000 ரூபாய் உங்களுக்கு பைசா தேவை. உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு லேருந்து பைசா எடுத்து என்எஸ்சிக்கு பைசா போயிடும். என்எஸ்சிலேருந்து அந்த ஷேர்ஸ் 100 ஷேரு உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதை என்ன சொல்லணும்னாக்கா மணி ஃப்ளோ இன்டு தி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கும். செக் இன் மணி ஃப்ளோ இன்டு தி மார்க்கெட். இப்போ நீங்கள் 300 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, 330 ரூபாய்க்கு வித்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேர்ஸு என்எஸ்சிக்கு போயிடும். என்எஸ்சி உங்களுக்கு 300 ரூபாயிலேருந்து 330 ரூபா டிஃப்ரென்ஸ் பைசாவும் 300 ரூபா பைசா கொடுத்துருவான் இல்லையா. 100 × 30 போட்டிங்கனாக்கா உங்களுக்கு 3000 ரூபா பைசா கிடைச்சிடும் இல்லையா. ஸோ இதை வந்து செக் இன் மணி ஃப்ளோ இன்டு தி மார்க்கெட், மணி ஃப்ளோ அவுட் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாச்சு அப்படின்னாக்கா, சரி நான் மார்க்கெட் இதை வந்து சரி ஒரு 800 ரூபாய்க்கு விற்றுட்டேன். இந்த ஆப்ஷனை இப்போ 681 இருக்குது. இவனை வந்து ஒரு 800 ரூபாய்க்கு விற்றுட்டேன். 800 ரூபாய்க்கு 681 வரும்போது எனக்கு என்ன நடக்கும்? 800 ரூபா விற்கிறதுக்கு ஃபியூச்சரோட மார்ஜின் தேவை, ஒரு 2.5 லட்சம் மார்ஜின் தேவை. ப்ளஸ் 800 ரூபா இன்ட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட வேல்யூ இருக்கு இல்லையா, அதை கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 கேட்பான். 2,80,000 இருந்தால் தான் ஒரு லாட் உங்களால் விற்க முடியும். ஸோ 800 ரூபாய்க்கு விட்டு 681 ரூபா வரும்போது நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறீங்கல்ல, ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு 800லேருந்து 678 680க்கு இருக்கிற பைசா லாபம் கிடைக்கும். அது தவிர உங்களுக்கு அந்த 2,50,000 ரூபா ஃபியூச்சர் மார்ஜின் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அந்த 120 ரூபா லாபத்தில் இருக்கீங்க. இங்கே டபுளாக வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் 560 இல்லையா. யூ கேன் பை 10 லாட்ஸ் அந்த 2 லட்ச ரூபா மார்ஜின் வச்சுக்கிட்டு. ஸோ உங்கள் பைசா ரிலீஸ் ஆகிடுது.
ஸோ இந்த 3 ட்ரிகர் வந்துடுச்சுனாக்கா 681லேருந்து 704க்கு போயிட்டான். 704 இன்னொரு ட்ரிகர் வந்திருக்கு, பை ட்ரிகர். இங்கே ஒரு ட்ரிகர் வந்திருக்கு, இங்கே ஒரு ட்ரிகர் வந்திருக்கு. இவன் போனது பார்த்தா 870 கிட்ட போயிட்டான். ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிளாக பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு 2 எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு உங்களுக்கு புரியறதுக்காக வில் க்ளோஸ் திஸ். இது பழைய டேட்டா. ஓகே, நிஃப்டி பேங்க் நிஃப்டி 27,800 இருக்கும்போது புட்டை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு ஐடிஎம் ஆப்ஷன், கீழே இருக்கிற ஆப்ஷன்லாம் ஏடிஎம் ஆப்ஷன் இல்லையா? ஸோ நம்ம ஃபார்முலா மீன் ரிவர்ஷனுக்காக ஃபார்முலா என்ன? வென் தி ப்ரைஸ் இஸ் பிலோ ஏடிபி, ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஏடிபி 141, எல்டிபி 109, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பயாஸ் சாட்டிஸ்ஃபைட் இல்லையா? வென் தி ப்ரைஸ் இஸ் பிலோ ஏடிபி, ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன். 27,800 புட்டு ஏடிஎம் ஆப்ஷன், 27,900 புட்டு ஐடிஎம் ஆப்ஷன். ஓகே, கம்பேர் டு 27,800, 27,900 புட்டு ஐடிஎம் ஆப்ஷன். ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் 182, 158, 24 ரூபா. ஏடிஎம் ஆப்ஷனோட ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ 32 ரூபா. 141க்கும் 109க்கும் 32 ரூபா இல்லையா? ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் இஸ் லெஸ் தேன் ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஏடிஎம் ஆப்ஷன். இது நடந்த பிறகு ஒரு எஸ்எம்ஏ கிராஸ் ஓவர், ஓஏ கம்மியாக இருந்தான்னு பார்த்துட்டு ட்ரேட் எடுப்போம். அவன் அடுத்த நாளைக்கு போனது பார்த்தீங்கன்னாக்கா 935 ரூபா போயிட்டான். எவ்வளோ எக்ஸ் ரிட்டர்ன்? ஈவன் நீங்கள் 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தா கூட தட்ஸ் அ வெரி பிக் ரிட்டர்ன். நான் அந்த பைசா பண்ணல. 380 ரூபா 400 ரூபா போகும்போது ஸ்டாப் லாஸை மாற்றி போட்டேன். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போயிட்டான். ஓகே, பட் ஸ்டில் உங்கள் பயாஸ் கரெக்டாக இருக்கும். மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்ட் போக மாட்டீங்க. மார்க்கெட்டுக்கு எகெயின்ஸ்ட் போகல அப்படின்னாலே பைசா தொலைக்க மாட்டீங்க. பைசா தொலைக்கலை அப்படின்னாலே பெரிய லெவலில் பைசா சம்பாதிச்சிட்டீங்க. இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிளில் காலும் வச்சுட்ருக்கேன், புட்டும் வச்சுட்ருக்கேன். ஓகேவா? ஏன்னா டபுள் கன்ஃபர்மேஷன் வேணும். என்ன இருந்தாலும் என்ன சொல்கிறது, ஒரு பயம் இருந்ததே இருக்கும் இல்லையா? மார்க்கெட்டோட முக்கியமான வேலையே உங்கள் மனசில் டவுட்டு கிரியேட் பண்ணுறது தான். ஓகே, தட்ஸ் அ சேயிங். மைக்கை பிடிச்ச உடனே ஒரு செகண்ட் ஜிட்டர்ஸ் இருக்கும் அப்படின்வாங்க. இருக்கிறதுலே பெரிய பயம் மைக்கை பிடிச்சி பேசுறது தான் பயம்னுவாங்க இல்லையா? அதை மாதிரி மார்க்கெட்டில் பொசிஷன் இல்லாத வரைக்கும் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். பொசிஷன் எடுத்த உடனே தான் மனசில் பல டவுட் வரும். ஏன்னா பல வாட்டி தொலைச்சிருக்கோம்ல. தட்ஸ் அ சேயிங். மாணிக்க வாசகர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சித்த புருஷர், தமிழ்நாடு பெரிய சித்த புருஷர். இவர் சொல்கிறார், ஒரு பாட்டில் சொல்கிறாரு, நான் தியானத்தில் உட்காரும்போது 1 கோடி எண்ணங்கள் என் மனசை அலக்கழிக்குது அப்படின்றாரு. ஓகே, அவ்வளோ பெரிய மனுஷன். அவரே தியானத்தில் உட்காந்தா 1 கோடி எண்ணங்கள் அலக்கழிக்குதுன்னா நீங்களும் நானும் யார் இல்லையா? ஸோ மார்க்கெட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பொசிஷன் எடுக்காத வரைக்கும் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருப்பாங்க. பொசிஷன் எடுத்த உடனே மனசு அலப்பாயும். நம்ம வேலை என்னன்னாக்கா, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும். அந்த கான்ஃபிடென்ஸுக்கு என்னென்ன டூல்ஸ் இருக்கோ, என்னென்ன டேட்டா இருக்கோ, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஆக்ஷனபிளாக கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கான்ஃபிடென்ட் ட்ரேட் எடுப்போம். ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இல்லையா? ஸோ இந்த இதில் நான் காலும் வச்சிட்ருக்கேன், புட்டும் வச்சிட்ருக்கேன். காலோட சினாரியோ வந்துடுச்சு. 45,000 கால் ஐடிஎம் ஆப்ஷன், 45,500 கால் ஏடிஎம் ஆப்ஷன் இல்லையா? ஸோ 45,000 காலோட ஏடிபி மைனஸ் எல்டிபி, ஏடிபி 1158, எல்டிபி 1170, 11, 12. ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் இஸ் லெஸ் தேன் ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஏடிஎம் ஆப்ஷன். ரூல் சாட்டிஸ்ஃபைடா? பட் இருந்தாலும் மனசு கொஞ்சம் பக்குன்னுது இல்லையா? நான் ஆப்போசிட் சைட் போய் பார்க்குறேன், புட் சைடில் போய் பார்க்குறேன். புட் சைடில் 46,000 புட்டு ஏடிஎம் ஆப்ஷன், 46,500 புட்டு ஐடிஎம் ஆப்ஷன். ஸோ புட்டு மேலே போகணும் அப்படின்னாக்கா ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் 46,500 புட்டோட வேல்யூ இந்த 72 ரூபா 55 ரூபாய்க்கு கீழே இருந்தால் தான் புட்டு மேலே போவான். ஸோ புட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு கீழே போகிறேன் அப்படின்ட்டு. காலு மேலே போகிறேன் எனக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் தைரியமாக மேலே போவேன். இப்போ அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்கா 610லேருந்து 552, 493, 399 வந்துட்டான் புட் ஆப்ஷன். ஸோ என்னோட டயக்னோசிஸ் கரெக்ட் இல்லையா? கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 814லேருந்து 868, 927, 1033. ஆக்சுவலாக ஹி வென்ட் டு 1370. ஸ்டாப் லாஸ் அந்த இடத்துல 10 பாயிண்ட்டோ 12 பாயிண்ட்டோ தான் கொடுத்த ரிட்டர்ன். ஆல்மோஸ்ட் 500 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுத்தான். ஸோ இதை மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஹவு டு சிம்பிளிஃபை டேட்டா 4ஆம் கிளாஸ் கணக்கு தான். கிளியரா? ஸோ இப்போது இதெல்லாம் கரெக்டு. இது ஏன் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரிஞ்சிட்டீங்கன்னாக்கா இன்னும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுப்பீங்க. ஓகே, இது ஒரு சின்ன ஸ்டோரியோட சொல்லிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா,
மக்கள் பெரிய ஆட்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்க, எங்கே சிக்கிக்கிட்டாங்க, இதை நம்ம கவனிக்காத நம்ம வேலை. ஓகே, டாஸ்மாகில் ஓகே சரக்கு விற்கிறவன் தண்ணி அடிக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் சேல்ஸ் நடக்காதுல்ல, எல்லாரும் எட்டுன்னு போயிடுவாங்க. ஸோ நீங்களும் நானும் தப்பு பண்ணக்கூடாது. பெரிய ஆட்கள் எங்கே தப்பு பண்ணுறாங்க, எங்கே சிக்கிக்கிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க எப்படி எக்ஸிட் ரூட் கொடுத்துருப்பாங்க, இதை பார்க்க வேண்டியதான் நம்ம வேலை. இந்த ஏடிபி மைனஸ் எல்டிபி லாஜிக்கு பெரிய ஆட்கள் மார்டிங்கேல் எங்கே பண்ணுறாங்க. மார்டிங்கேல் அப்படின்னாக்கா நீங்கள் எந்த பொசிஷனில் லாஸ் பண்ணுறீங்களோ அந்த பொசிஷனை டபுளாக வாங்குறது மார்டிங்கேல். ஸோ நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, மார்க்கெட் 800 ரூபாய்க்கு விழுந்துட்டான் அப்படின்னாக்கா நீங்கள் 10 லாட் வாங்கினீங்கனாக்கா 800 ரூபாய்க்கு 20 லாட் வாங்கணும். 600 ரூபா விழுந்துட்டான்னாக்கா 40 லாட் வாங்கணும். 400 ரூபா விழுந்துட்டான்னாக்கா 80 லாட் வாங்கணும். உங்ககிட்டயும் எங்கிட்டையும் அவ்வளோ பைசா கிடையாது இல்லையா? நாம் அந்த தப்பு பண்ணக்கூடாது, நாம் மார்டிங்கேல் பண்ணக்கூடாது. பெரிய ஆட்கள் மார்டிங்கேல் பண்ணுவாங்க. அந்த மார்டிங்கேல் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் நடக்கும், அதுதான் அந்த ஏடிபி மைனஸ் எல்டிபி லாஜிக். ஓகேவா? இந்த எக்ஸாம்பிளில் கிளியராக இருக்கும். ஐ வில் கிவ் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். நான் வந்து ஒரு ட்ரைனிங்க்கு கோவாவுக்கு போயிருந்தேன். 2 பேர் ட்ரைனிங் பண்ண போயிருந்தேன். 2 நாள் ட்ரைனிங் அப்புறமா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வாங்க சார் கேசினோவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எப்போ நான் வியூ தான் இருக்கேன், குடிமெலாம் வச்சுட்ருக்கேன், இதெல்லாம் வச்சு கேசினோவுக்கு தான் நல்லா இருக்குமான்னு கேட்டேன். இல்லை சார் வாங்க சார், ஒரு மங்கி கேப் போட்டு கேசினோவுக்கு போனோம். கேசினோவுக்கு போயிட்டு இது மாதிரி ஒரு பெரிய ஹாலு உட்காந்துட்டு அவர் என்ன ஸ்டூடெண்ட் கையை கட்டி இப்படி உட்காந்து பார்த்துட்டே இருந்தார். ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துட்டு இருந்தார். ஒரு கம்ப்யூட்டரை விட்டு ஒருத்தன் வந்து எட்டி வயசுட்டு, இது தர்தரம் புதர் கம்ப்யூட்டரு, பைசாவே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எட்டி வயசுட்டு திட்டிகிட்டே போகிறார் வெளில. ஓகே, இவர் இப்போ தேடி பிடிச்சி அந்த கம்ப்யூட்டர் போய் உட்கிறார். நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன்பா இது மாதிரி வந்து அவன் திட்டிட்டு போகிறான், ராசி இல்லாத கம்பெனி திட்டு போகிறான், இதில் போய் உட்காடுறியப்பான்னு சொல்லிட்டு கேட்டேன். இல்லை சார், திஸ் கம்ப்யூட்டர் இஸ் ப்ரோக்ராம் டு கிவ் மணி எவ்ரி 15 இன்ஸ்டன்சஸ். ஓகே, அவர் 10-12 ரூபாய் தோத்துட்டார். அடுத்த 3 இன்ஸ்டன்ஸ்க்குள்ள பைசா கொடுத்துரும். ஓகே, ஸோ இந்த கம்ப்யூட்டர் போய் உட்காந்தாக்கா நான் சீக்கிரம் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். தட் வாஸ் நியூஸ் டு மீ. ஸோ இவர் பக்கத்தில் போய் உட்கார முதல்ல 20,000 பைசா கட்டுறாரு. 20,000 போயிடுச்சு. டபுள் பண்ணுறாரு, 40,000 கட்டுறாரு. 40,000 போயிடுச்சு. நான் சொல்கிறேன், எப்பா எனக்கு ஏதாவது ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு 60,000 தொலைக்காத. ஓகே, நீங்கள் எழுந்து வாப்பான்றேன். சார் இன்னும் 2 இன்ஸ்டன்ஸ் தான் சார், பைசா பெருசாக வந்துடும்னு சொல்லிட்டு 1,70,000 பைசா போடுறாரு. அந்த 20,000 40,000 80,000 தொலைச்சதெல்லாம் போக 1,70,000 போட்டு பைசா ஜெயிச்சது. அவர்கிட்ட 2.5-3 லட்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சுட்டு வந்துட்டார். ஸோ இதுக்கு பேர் மார்டிங்கேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஓகேவா? ஸோ நீங்கள் நானும் மார்டிங்கேல் பண்ணக்கூடாது. பெரிய ஆட்கள் மார்டிங்கேல் பண்ணும்போது இந்த டேட்டாவில் ஒரு சிலது நடக்கும். அது நடக்கும்போது ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு எக்ஸிட் ரூட் கிடைக்கும், அவங்க கூட நாமளும் வெளில வந்துடலாம். இப்போ இந்த சினாரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு 45,000 கால் 45,500 கால் இருக்குது. 45,000 கால் 1531 403 கிட்ட வந்துச்சு. இதோ லோ வந்து அப்போது 370 380. ஸோ இங்கே வந்துடுச்சு. மார்னிங் 9:15 இந்த பொசிஷனில் 1531 இடத்துல ஒரு 10,000 குவான்டிட்டி வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஸோ 1531 1400 வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 20,000 வாங்கியிருப்பாங்க. 1200 20,000 வாங்கியிருப்பாங்க. 40,000 வாங்கியிருப்பாங்க. இதை மாதிரி பண்ணி அவங்க 403 வரும்போது அவங்களோட பிரேக் ஈவன் ப்ரைஸ் ஏடிபி 558க்கு வந்துச்சு. ஸோ நீங்கள் 100 ரூபாய்க்கு ஒரு 100 ஷேர் வாங்கிட்டீங்க, மார்க்கெட் 80 ரூபாய்க்கு வந்துச்சு. ஓகே, 80 ரூபாய்க்கு இன்னொரு 100 ஷேர் வாங்கிட்டீங்கன்னாக்கா உங்களோட பிரேக் ஈவன் ப்ரைஸ் உங்களோட ஏடிபி 90 ரூபா ஆகிடும். கிளியர் தானே? நீங்கள் 200 ஷேர் வாங்கினீங்கன்னாக்கா 87 ரூபா ஆகிடும், 85 ரூபா ஆகிடும். 1000 ஷேர் வாங்கினாக்கா உங்களோட பிஇபி உங்களோட ஏடிபி 81 ரூபா 82 ரூபா ஆகிடும் இல்லையா? நீங்கள் 82 தாண்டினாலே லாபத்துக்கு போயிடுவீங்க. கரெக்ட் தானே? ஸோ இவங்க அதுதான் பண்ணிருக்காங்க. 1513 31 இருக்கும்போது 10,000 வாங்கியிருக்காங்க. எவ்ரி 50 பாயிண்ட் டவுன் சைட், எவ்ரி 100 பாயிண்ட் டவுன் 20,000 30,000 40,000 வாங்கி 23 லட்சம் வாங்கியிருக்காங்க வால்யூம். இந்த வால்யூம் வாங்கினதால இவங்களோட ஏடிபி 558க்கு வந்துடுச்சு. ஓகேவா? இவங்களுக்கு எக்ஸிட் ரூட் கிடைக்கணும். இது நீங்களோ நானோ கிடையாது. ஹூஸ் ஹூ ஆஃப் இந்தியன் மார்க்கெட் இல்லையா? நீங்கள் 5 லாட் வாங்குவோமா 10 லாட் வாங்குவோமா? பிஆர் சுந்தர் சாரே 50,000 தான் வாங்குவார் இல்லையா? மார்க்கெட்டில் 23 லட்சம் வாங்கியிருக்கான். ஸோ பிஆர் சுந்தர் மாதிரி ஒரு 100 மடங்கு பெரிய ஆள் எவனோ வாங்கியிருக்கான், சிக்கிக்கிட்டு இருக்கான். கிளியரா? அவனுக்கு எக்ஸிட் ரூட் கொடுத்துப்பான். இப்போ இந்த இடத்துல ஏடிபி மைனஸ் எல்டிபி வேல்யூ ஆஃப் ஐடிஎம் ஆப்ஷன் 45,000 கால் 155. இவனுக்கு கீழே வந்தாதான் இவன் மார்டிங்கேல் பண்ணிட்டான் அப்படின்னு கன்ஃபர்மேஷன். கிளியரா? இந்த இடத்துல இந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. 155 இஸ் கிரேட்டர் தென் 144. கிளியரா?
ஸோ இப்போ 155 144 கீழே வந்ததுன்னா நீங்கள் வாங்கணும். அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இவன் 94 ரூபா, இவன் 63 ரூபா. ATP minus LTP value of ITM option 45,000 call is less than ATP minus LTP value of 45,000 call ATM option. இந்த சினாரி இங்கே வந்துடுச்சு. 440 கிட்டே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் SMA EMI கிராஸ் ஓவர் OI கம்மியாக இருந்ததை பார்த்துட்டு வாங்கும்போது 464 இந்த சினாரி வந்துடுச்சு. ஓகே, இந்த இடத்துல அவங்க மார்டிகல் பண்ணி முடிச்சுட்டாங்க. மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதுன்னு கன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அடுத்த ஸ்க்ரீனில் 525, 650, 780 இது மாதிரி போயிட்டான். ஓகே, இதுதான் 4ஆம் கிளாஸ் கணக்கு. மார்க்கெட் எப்படி பயாஸ் வச்சுக்கிறது, இந்த பயாஸை வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்த ட்ரிகர் ஒன் மோர் கன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா முதல் திங்கு நீங்கள் மார்க்கெட் எகெயின்ஸ்ட் போக மாட்டீங்க. ரெண்டாவது திங்கு உங்கள் ப்ராபபிலிட்டி ஃபார் சக்ஸஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இதை மாதிரி வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை முதல்ல உள்வாங்கிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், புக் ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா சின்ன லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸஸ்க்காக தான். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாஸ்ட் டேட்டாவே பார்த்து தெரியும். 27,800 பேங்க் நிஃப்டிக்கு, 45,000 பேங்க் நிஃப்டிக்குன்னு சொல்லிட்டு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி டேட்டா தான். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் கற்றுக்கிறதுக்காக, ஜெயிக்கிறதுக்காக, முன்னேறதுக்காக சொன்ன டேட்டா. இதெல்லாம் நீங்கள் வாங்கு வித்ரு அப்படின்ற ரெக்கமெண்டேஷனாக கிடையாது. முதல்ல நீங்கள் உள்வாங்கிங்க, புரிஞ்சிங்க, முதல்ல பேப்பர் ட்ரேட் பண்ணிங்க, அதுக்கப்புறமா லைவ் ட்ரேட் பண்ணுங்கள். லைவ் ட்ரேட்டில் கம்மியாக ட்ரேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஜெயிங்க, முன்னேறுங்க. உச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டேக் கேர். Investments in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.